ஸ்டிச் என்னென்னா ஃப்ளே ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்டிச் தெரிஞ்சால் தான் நம்ம லீஃபை ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச் எப்படின்னு நீங்கள் கற்றுக்கோங்க. எப்பவும் போல் நாட் போட்டிருக்கேன். அந்த நாட்டை இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அடியில் குடி கொடுத்துட்டு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்டிச் ஆரம்பிக்கும்போது 3 லைன் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் லைன்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? சென்டர் லைன்லேருந்து ஒரு லூப், அதாவது நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போது இதை நம்மளோட லெஃப்ட் சைட் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி இழுக்க சொன்னனோ அதே மாதிரி இழுத்து இந்த இடத்துல ஒரு லாக். அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு போங்க. அதாவது 3வது கோடு கொண்டு போய் கீழே ஒரு தடவை சுற்றி திரும்ப அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக், திரும்ப இந்த இடத்துல ஒரு செயின். ஓகேவா? இப்போ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம எப்படிங்கிறத போடலாம். ஃபஸ்ட்டு 3 கோடு போட்டிருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்பர் 1. இங்கேருந்து இங்கே போகுது. இது நம்பர் 2. அங்கேருந்து திரும்பவும் இங்கே இழுத்து குட்டியாக இங்கே ஒரு லாக், அதாவது சின்னதாக ஒரு செயின் போடுறோம். அது வந்து 3வது. திரும்ப இந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டு போகிறோம். இது வந்து 4வது. அங்கேருந்து கீழே திரும்பவும் கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் போடுறோம். அது வந்து 5வது. திரும்ப ஒரு செயின் போட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். கோடு இல்லாமல் தனியாக இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போய் திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப இப்படி இங்கே வந்து இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே போயிட்டு இங்கே, அவ்வளோதான். இங்கே அப்படி தான் போக போகுது. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டிச் புரியலைன்னா கேளுங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன். எனக்கு நீங்கள் என்ன புரியலைங்கிறது சொன்னால் தான் தெரியும். நான் புரியுங்கிற தாட்டில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலைனா கூட திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஸ்டிச் போட தெரிஞ்சால் தான் ஒரு லீஃபை வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு போடலாம். இப்போ நான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்டிச்சுக்கு போகலாமா? கீழே இருந்து நம்ம இந்த லூப் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்மளோட ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லைனில் குத்தி ஒரு தடவை சுற்றி இப்படி கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வச்சு குட்டியாக ஒரு செயின் போடுறீங்க. அந்த செயினை தான் நம்ம லாக்குன்னு சொல்கிறோம். திரும்ப 3rd லைனுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு தடவை சுற்றி திரும்ப அதே மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒன்று நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின். அதுக்கப்புறமா கீழே இங்கே ஒரு நார்மலாக ஒரு செயின். ஓகேவா? திரும்பவும் போடலாமா? ஃபஸ்ட்டு லைனில் குத்திட்டு கீழே இழுக்க போகிறோம். கீழே இழுத்துட்டு இந்த இடத்துல சென்டர் லைனில் ஒரு லாக். 3rd லைன் போயிட்டு இங்கே ஒரு தடவை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக். நீங்கள் உங்கள் ஸ்டிச் போடும்போது சொல்லிகிட்டே போடுங்க, உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ சொல்லலாமா? ஃபஸ்ட் லைனில் போய் கீழே சுற்றி இழுத்து
செகண்ட் லைனில் லாக், தேர்ட் லைனில் போய் சுற்றி கீழே இழுத்து செகண்ட் லைனில் லாக், ஃபஸ்ட்டில் போய் செகண்ட், தேர்டில் போய் செகண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தோம், ரெண்டாவதில் முடிக்கிறோம், தேர்டில் ஆரம்பித்தோம், ரெண்டாவது முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். குத்தி ஃபஸ்ட் லைனில் குத்திட்டு செகண்ட் லைனில் நாட், தேர்ட் லைனில் குத்திட்டு செகண்ட் லைனில் நாட், அதுக்கப்புறம் ஒரு செயின். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சை கவனமாக கவனிங்க, அப்போ தான் உங்களால் லீஃபை ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட் லைனில் குத்தி கீழே ஒரு தடவை சுற்றிட்டு செகண்ட் லைனில் ஒரு லாக், தேர்ட் லைனில் குத்தி கீழே ஒரு தடவை சுற்றி லெஃப்ட் ரைட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் ஒரு லாக். ஓகே, இது எப்படின்னா 1 2 3 2 1 2 3 2. இப்போ போடலாமா? 1 2 3 2, அதுக்கப்புறம் எண்ட் ஒரு செயின் போடுறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக 1 2 3 1. ஓகேவா? இந்த இடத்துல செயின் போட்டுடலாம். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு இப்போ எடுத்த கிளாஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லாக் போடுறதுல டவுட் இருந்துச்சுன்னா இப்போ திரும்பவும் சொல்கிறேன். செயின் போட்டிங்க, அடுத்து இந்த லூப்பை பெருசாக இழுத்துருக்கீங்க, இழுத்துட்டு இதை இப்படி சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா முன்னாடி போட்ட செயினோட லூப்பில் இருந்து இது இப்படி விரல தள்ளினீங்கன்னா அதுவே உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அதை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்தோன்னா அந்த இடத்துல நாட் விழுந்துடும். இவ்வளோ தான் நாட். ஓகேவா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சஸ்லாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்தந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுக்குவாங்க. புரியலைன்னா அவங்களுக்கு வீடியோ காலில் கூட நான் டீச் பண்ணிடுவேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க யூடியூப் பார்த்து கற்றுட்ருப்பீங்க. அவங்கவுங்க வந்து அந்தந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்த ஸ்டிச் போட்டாலுமே ஒரு ஷேப் போட தான் போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன ஷேப் போடணுங்கிறத நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஷேப்புக்கு போகலாமா? ஓகே, இப்போ நான் என்ன ஷேப்பில் இதை போடணுன்னு சொல்கிறேன். ஒன் 2 3 4 5 6 7. அதாவது இதை நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். 1 இந்த இடத்துல ஒரு தடவை, இந்த இடத்துல ஒரு தடவை, இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் எப்படி போடுறதுங்கிறத நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கப்புறமா இதை இன்னொரு இதில் எப்படி போடணும் அப்படின்னா ஹார்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த ஹார்ட் ஷேப்பை 2ஆக பிரிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தடவை, இந்த ஒரு தடவை போடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மேங்கோ டிசைன்ஸ் போட்டு இதில் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 3லையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ப்ராக்டிஸ் இருக்குது.
இந்த மாதிரி லீஃப். இந்த 4 ஷேப்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே, ஷேப் நம்பர் 1, ஷேப் நம்பர் 2, ஷேப் நம்பர் 3, ஷேப் நம்பர் 4. இந்த 4 இதுலேயும் இந்த ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு இடத்த மட்டும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 கோடை எடுத்து பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் சின்ன சின்ன இடத்துல ஒர்க் பண்ணுங்கள். பெரிய இடத்துல ஸ்டிச் போடுறது ஈஸி தான். இந்த 3 பெரிய கோட்டில் போட்டேன் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து குட்டியாக இந்த மாதிரி போட்டு இதில் செயின் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு வர்றது ஈஸி, கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு இடத்த மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படி ஸ்டிச் போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல எடுத்துட்டேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தது புரியாதவங்க இதில் பாருங்கள். ஓகேவா? எடுத்துட்டோம். ஓகே, இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் செயின் எடுத்துட்டேன். இந்த இடத்துல கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் போட்டிருக்கேன். திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு செயின் போட சொன்னேன்னா அந்த செயினை போட்டு ஓகே, திரும்ப ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு செகண்டுக்கு வந்திருக்கோம். தேர்டுக்கு போயிட்டு திரும்பவும் செகண்டுக்கு வந்திருக்கோம். திரும்ப இந்த இடத்துல ஒரு செயின். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காகவே நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டிச்சுக்கு போகலாம். ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு செகண்டுக்கு வந்திருக்கோம். தேர்டுக்கு போயிட்டு திரும்பவும் செகண்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல உங்களை செயின் போட சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்படி தான் இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணணும். குட்டி குட்டி ப்ளேஸில் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோ காலில் நான் சொல்லித்தரேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு செயின். நான் உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினச்சி தான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நீங்கள் என்ன டவுட்டுங்கிறது சொன்னால் தான் தெரியும். ஓகேவா? அதனால் சொல்லுங்கள். செகண்ட், ஃபஸ்ட், செகண்ட் நீங்கள் சொல்லிகிட்டே போடுங்க. 1லேருந்து 2, 3லேருந்து 2. ஓகே, இப்போ நம்ம சொல்லிகிட்டே போடலாமா? ஓகே, சொல்லலாம். 1லேருந்து 2க்கு செயின் போடணும். 3லேருந்து 2க்கு செயின் போடணும். அதுக்கப்புறம் சிங்கிள் செயின் போடணும். ஓகே, திரும்பவும் சொல்லலாம். 1லேருந்து 2க்கு வந்து லாக் பண்ணணும். 3லேருந்து 2க்கு வந்து லாக் பண்ணும். ஓகே, இவ்வளோதான் இந்த செயின். இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எப்படி இதில் போடணுன்னு போட்டேன். இதே மாதிரி இதை எல்லாத்தையும் 3ஆக பிரிச்சுக்கோங்க.
இந்த ஹார்ட்டின் இந்த இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் என்ன ஃபீட்பேக்குன்னு சொல்கிறேன். கிளாஸ் புரியலை, இந்த வீடியோ எனக்கு புரியலைன்னா எந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு புரியலையோ அந்த இடத்துல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட டவுட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சந்தேகம் இல்லாமல் யாராலையும் கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக சந்தேகம் வரணும். உங்களோட டவுட்ஸ் என்னங்கிறத என்கிட்ட கேளுங்க, நான் கிளியராக சொல்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்போட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.